வந்திருக்கு அடியார் உள்ளமான கொண்டு சொன்னா அண்ணால முடிவால ஆளும் அதை போட்டு குழந்தை யாருப்பா அவர் பேரு பெரியவரா பெரியானவன் பெத்த கொடியானவா அவர் உறவில் பெரியவரா சுத்தமல பெரியனவா 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 உனக்கு சந்தோஷம் ஆனந்த பயமாக இருக்கிற உனக்கு சந்தோஷமான பிறகு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ மனதுக்கோ 4448 வியாதி இந்த முகமா தங்க முகமா இந்த மக்கள்லாம் கட்டிக்காம பொறுப்பு யாரு சாமி உன்னுடைய பொறுப்பு தானே ஆமா அப்படின்னு சொல்ல உனக்குன்னு ஒரு ஆளை நினைச்சு ஆமா உனக்குன்னு நாங்க ஒரு காவு செலுத்த போறோம் அந்த காவு சந்தோஷம் ஏத்திக்கிறேன் முக்காவு ஆடு பன்றி கோழி ஒரு ஆடு ஆடு தலையா இருக்கு ஆடு கோழி பன்றி முப்பூச காவு ஆமா பெரியவா இவ்வளவு நாளா ஆமா உனக்குன்னு ஒரு பழைய இடத்துல போய் போட்டிருந்தோம் ஆமா அந்த இடம் சரியில்லை ஆமா உங்க இடத்த நீங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு அபிஷேகம் சேர்த்து சாப்பிட்டு விட்டு 7 வருஷம் ஆகி போச்சு எவ்வளவு வருஷம் அமோகமான பூஜை போட்டு இருக்கிறோம் சந்தோஷம் எல்லாம் கை அவர் கை இந்த இடத்துல போட்டு பூஜை சந்தோஷமா
இனிமேல் முதற்கொண்டு ஆமா ஜாபத்துல தட்டிய நேரத்துல ஆமா நீ இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும். வேற எங்கேயும் போகக்கூடாது. எல்லை கிடந்தாலும் எட்டூர் போனாலும் கொள்ளை கிடந்தாலும் கோடி வெளி சென்றாலும் அருள் மக்கள் நல்லா கலப்பத்தை ஏற்றி ஆமா அர்ஜுன் ஆபத்து தலைவலி வைத்தவன்னா உனக்கு பிறண்டவா கையெழுத்து வணங்கினா அவன் நல்ல முறை காட்சி கொடுக்கலையா? அது மட்டும் இல்ல இந்த மக்கள்லாம் ஆமா யாரெல்லாம் ஜாமல்ல நடுநாட்டில் இந்த மக்கள் உங்களுடைய வழி பக்கம் போறாங்க வராங்க. ஆமா எந்த மக்களுக்கு குறையில நீ தோத்தலை கூடாது. சந்தோஷம் ஒரு பக்கமா இருந்து அவன் யாரோட குறை நோய் இல்லாத ஆமா எந்த ஒரு இன்னல்கள் இல்லாத கட்சி அவர் பொறுப்பு யாருப்பா ஒரு பொறுப்பு ஒரு ஆண்டவத்த ஆண்டவம் ஒரு ஆண்டவத்த ஆண்டவம் பாட ஐயாட பெரியவன் நடினம் கொண்டாட ஆண்டவத்த ஆண்டவம் ஆண்டவத்த ஆண்டவம் பாட எங்க ஐயாட பெரியவர் இங்க வந்து ஆட ஆண்டவத்த ஆண்டவம் பாட அப்படின்னா ஆமா நம்ம போட்ட கப்பாரையே நம்ம போட்ட கப்பாரையே ஏந்தி ஆடி கொண்டாடி நடினம் கொண்டாடி ஆண்டவத்த ஆண்டவம் ஆண்டவத்த ஆண்டவம் போட்ட கப்பாரையே ஏந்தி நம்ம பூத்த கப்பாரை ஏந்தி ஆடி கொண்டாடி நடின கொண்டாடி ஆடவத்த ஆண்டவம் ஆடவத்த ஆண்டவம் எங்க ஐயா பெரியாண்டவர் இங்க வந்து ஆடவத்த ஆண்டவம் ஒரு மக்களா என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ காலங்களும் இப்போ பூஜை போட்டாலும் செட்டியா இல்ல உனக்குன்னு ஒரு ஆலயம் வச்சிருக்கோம். உனக்கு ஒரு சிலை அமர்த்தி ஆமா உன் பெரியாண்டவர் எப்படி இருக்கிறியோ அதே போல ஒரு சிலை ஒன்று கட்டணுங்கிறாங்க. செய்யலாமாப்பா? தாராளமா செய்யலாமா? யாருக்கு எந்த மக்களும் யாதொரு குறையில்லாத கூட பட்டவர்களா இருக்கிறியா? பண்ண